Silence. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வார்த்தையை வெல்லும். தொடர்ச்சியாக குறிப்பாக வாலிபர்களுக்காக, யூத்ஸ்க்காக பேசிகிட்டே இருக்கிறோம். சில காரியங்கள் இன்றைக்கி அவங்களுடைய சிச்சுவேஷன், அவங்களுக்கு கடந்து போகிற பாதைகள், அதில் உள்ளதான பிரச்சனைகள், இதை குறித்து தான் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகளாவிய, நீங்கள் நேபாளில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, உலகளாவிய எங்கே எடுத்துக்கிட்டாலும் இந்த ஜென்சின்னு சொல்லக்கூடியதான இவங்க தான் பல காரியங்களை நிர்ணயிக்கிறவர்களாக இருக்காங்க. நேபாளில் பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றத்துக்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்காங்க பார்க்குறோம். இந்தியாவில் கூட அவங்களுடையதான தாக்கம் அதிகமாக இருக்குது, உலகளாவிய எங்கே பார்த்தாலும். ஸோ அவர்களை உலகத்தில் உள்ளவர்கள் ஒரு பக்கம், அதே நேரத்தில் சபைக்குள்ளேயும் இந்த ஜென்சி இருக்குது. ஸோ இவர்களுக்கு எது சரி, எது தப்பு, எது வேதத்திலிருந்து சொல்லப்படுகிறது, எது வேதத்துக்கு விரோதமாக இருக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியலை. அல்லது பல சபைகளுக்கே அது தெரியல, அவங்களே சொல்லிக் கொடுக்கல. ஸோ அதை கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாங்கிற ஒரு காரியம்தான் இந்த வார்த்தையை வெல்லும் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடியது. இன்றைக்கும் நம்ம கூட ஃபெய்த் வந்திருக்காங்க. வாங்க நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிரைஸ் லார்ட்மா. போன வாரம் எபிசோடில் நம்ம ஜென்சியோட குறிப்பாக சில காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா, ஓடிடி தளங்கள், மீடியாஸ், இதை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்னமா பார்க்க போகிறோம் இதை பற்றி? இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கண்ட்ரோல், எப்படி இந்த மீடியாவோ இல்லை அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு சொல்கிறவங்க எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத குறிப்பாக பார்க்க போகிறோம். இன்ஃப்ளூயன்சஸ் அப்படிங்கிறதுக்கு கவர்கிறவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல கார் நிற்க வேண்டியிருந்துச்சு. நின்று பார்த்துட்டே இருந்தேன். ஒரு கடை வாசலில் ஒரு போர்டு, ஒரு சோப்புடைய விளம்பரம். அதுக்கு ஒரு நடிகையுடைய ஃபோட்டோ, இப்போ இருக்க நடிகையுடைய ஒரு ஃபோட்டோ. எனக்கு ஒரு 52 வயசு ஆச்சா. எனக்கு ஒரு 45 வருஷமாக நிதானம் இருக்கும். நம்ம பார்த்ததெல்லாம் மைண்டில் இருக்கும் இல்லையா. 45 வருஷமாக அந்த சோப்பு இருக்குது, ஆனால் நடிகை மட்டும் மாறிக்கிட்டே இருக்காங்க. அந்தந்த காலகட்டத்தில் உள்ளதான அப்போ உள்ள நடிகை ஒருத்தர் அதில் போட்டு அந்த சோப்பு விளம்பரம் படுத்திக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் அந்த நடிகையை வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க? 45 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் அந்த சோப்புடையதான பேரை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியல. பேர் இருக்குது, ரெப்யூட்டட் நேம் தான், நல்லா ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுக்க ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு எது தேவைப்படுது? ஒரு இன்ஃப்ளூயன்சர் தேவைப்படுது. இவரை வச்சோம்னா பெரிய பெரிய நிறுவனங்கள், நீங்கள் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒரு நிறுவனம் தன்னுடையதான பட்ஜெட் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ நான் எப்போவுமே நீங்கள் தானே என்னெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்பீங்க. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தயாரிக்க ஒரு பாட்டில் குடிக்கிறீங்களே, ஒரு 200 ml 300 ml, எவ்வளோ எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க செலவு? ஒரு 20 ரூபாய் ட்ரிங்க்ஸ் இருந்தால் 10 ரூபாய் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, 1.5 ரூபாயிலேருந்து 2 ரூபா தான் ஆகும். அந்த பாட்டில் திருப்பி கொடுத்துருவோம். நம்ம அந்த ட்ரிங்க் செலவு, தயாரிக்கிற செலவு 1 ரூபாயிலேருந்து 2 ரூபீஸ்க்குள்ளே தான் வரும். அப்போ இந்த 20 ரூபாய் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக்கப் போட்டிருந்தாங்க. அதில் 10% எதுக்குன்னு கேட்டிங்கன்னா விளம்பரத்துக்கு, அட்வர்டைஸ்மெண்ட். அதில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு இல்லையா, அந்த பர்டிகுலர் கிரிக்கெட் பிளேயரோ அல்லது ஒரு சினிமா நடிகரோ யாரோ ஒருத்தர் வராரு, அவருக்கு தான் போகுது. அப்போ இவங்க எல்லாருக்கிட்டையும் அவங்க ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட் ஒரு பிராண்டடாகவும் இருக்குது, வேர்ல்டு வைட் இருக்குது. ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்சர்னு ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இவர் வழியாக போனால் இந்த ப்ராடக்ட் ஈஸியாக ரீச் ஆகும் அப்படிங்கிறது. இந்த இன்ஃப்ளூயன்சர் ஜனங்களை ரீச் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறது ஒரு மெத்தட். இந்த இன்ஃப்ளூயன்சரை நான் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன், பிசாசு யூஸ் பண்ணுது இந்த ஜனங்களை பிடிக்கிறதுக்காக இல்லையா. நான் அதை பார்த்துட்ருக்கேன். சரி, நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்னு ஆரம்பிச்சிங்க, அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். நீங்கள் இன்றைக்கி உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ் பற்றி சொல்லுங்கள். இப்போது நம்ம யூடியூப் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்கிறாங்க. அவங்க பேரே நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னா, கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது தான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செய்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம எல்லாரையும் பொதுவாக இவங்க எல்லாம் தப்புன்னு சொல்லிட முடியாது. நல்லா செய்கிறவங்களும் இருக்காங்க, ரொம்ப வேல்யூபிளான திங்ஸையும் சொல்லி கொடுக்குறவங்களும் இருக்கத்தான் அவேர்னஸ் உண்டாக்குறவங்க இருக்காங்க. பட் ஆனால் இதை தப்பாக பிரயோஜனப்படுத்துறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இப்போ ஒரு பெரிய பெரிய ஈவெண்ட் இந்த உலகத்தில் நடந்துச்சுன்னா, முதல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பீப்புள்ஸை மட்டும்தான் கூப்பிட்டு பண்ணுவாங்க. பெரிய செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி ஆளுக்கு தான் கூப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஈவெண்ட்டில் ஒரு 10-15 ஓவர்லி பாப்புலர் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு அந்த விஷயத்த கொஞ்சம் ப்ரொபகேண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் இன்னும் ரீச், இந்த யூத்ஸ்குள்ளே ரீச் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. பழைய எபிசோடில் பார்த்த மாதிரி தான், நீங்கள் யாரை பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்கன்றதுல ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம அதுவாக தான் மாற போகிறோம் அப்படின்றது உண்மை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஜென்சிஸ்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டிஸாக இருக்கட்டும்,
ஜென்சிஸ் இன்செக்யூரிட்டினா இப்போ வந்து ஒரு 16 வயசு குழந்தை எடுத்துக்கலாம் அங்கிள். நான் அது வந்து ஒரு காமன் ஐடியாவை தான் சொல்கிறேன் நான். அந்த குழந்தையோட ஸ்கின் எப்படி இருக்கும்னா ஹியூமன் ஸ்கின் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு ஃபோனில் காட்டுற ஒரு செலிப்ரிட்டியோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களோட ஸ்கின் வந்து ஃபில்டர் போட்டு லைட்டு போட்டு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஒரு பிம்பிள் இருக்காது, ஒரு டிஸ்கலரேஷன் இருக்காது. அப்போ அந்த குழந்தை என்ன நினைக்கும்னா அந்த அக்கா போடுற அதே சீரம் வாங்கி நான் போட்டால் ஏன் ஃபேஸும் அப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அந்த குழந்தை அந்த இடத்துல ஆகுது. அது 16 வயசு குழந்தைக்கு எதுவுமே போடக்கூடாதுன்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க. தப்பான இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே அந்த குழந்தை போகுது. இது ஒரு சாதாரண விஷயத்த சொல்கிறேன் அங்கிள். இது மாதிரி எத்தனையோ கணக்கான விஷயங்கள் வந்து அந்த குழந்தை வந்து கட்டாயம் உள்ள போகும். இதை நான் கிறிஸ்டியன் யூத்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, அவங்க காட்டுறது வந்து ஒன் சைடு ஆஃப் தேர் லைஃப் தான், ஒரு சைடு தான். அவங்களுக்கு பக்கம் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் அவங்க யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லேயோ இல்லை வேற எந்த ஒரு தளத்துலையும் போட மாட்டாங்க. நம்ம அதை பார்த்துட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க, நான் சந்தோஷமா இல்லை, நான் வந்து கிறிஸ்தவங்க நான் இருக்கிறனால எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம்னு நான் சொல்ல வரேன் அங்கிள். இது இந்த இன்ஃப்ளூயன்சஸுடையதான இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ தூரம் இருந்துச்சு, எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இது வந்து நீங்கள் சொன்ன ஒரு அவேர்னஸ் குழந்தைங்கள அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்ட்டு. கல்யாணம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கோங்களேன். கல்யாணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு, அப்புறம் வந்துட்டு வெட்டிங்க்கு அப்புறம் போகக்கூடிய ஹனிமூன் ட்ரிப்பில் வந்து ஃபோட்டோ ஷூட்டு, அப்புறம் வந்துட்டு சொல்லவே முடியல சில அருவருப்பான காரியங்கள் எல்லாம் கல்யாண பேஸில் அவங்க நடக்குது. அதாவது இன்றைக்கி வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் டான்ஸ் ஆடுறதுங்கிறது வந்து ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. இன்றைக்கி கல்யாணத்தில் ஆடுறது ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. அது எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கல்யாணங்கள் வந்து அதனால் நிற்கக்கூடிய அளவுக்குலாம் போயிடுச்சு. ரொம்ப மோசமாக இவங்க பண்ண காரியங்கள்லாம். அப்போது இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ட்ரெண்டை ஒன்று உருவாக்குறாங்க. இவங்க ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறத வந்து எடுத்து போட்டு இந்த கல்யாணத்தில் இப்படி நடந்துச்சு, கல்யாணங்கள் இப்படி நடந்துச்சு அப்படின்லாம் போட இதை பார்க்குற ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணாட்டி கல்யாணம் கிராண்ட் இல்லைன்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதோடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம கல்ச்சர் நமக்குன்னு இருக்கக்கூடியதான ஒரு காரியம் இருக்குது, அது எல்லாத்தையும் உடைச்சாச்சு. அத்தனையும் உடச்சி முடிச்சுட்டு இவங்க முழுக்க இன்றைக்கி வந்துட்டு மீடியாவும் கமர்ஷியலும் அந்த மைண்ட் செட்டுக்கு தான் போயிட்டாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சஸோடையதான இன்ஃப்ளூயன்ஸு நன்மையாக தீமையான்னு பார்த்தீங்கன்னா, நன்மை 10% இருக்குது, 90% தீமை இருக்குது. அந்த அளவுக்கு இவங்க வந்துட்டு மிக மோசமான ஒரு காரியத்தை உருவாக்கிட்டாங்க இன்ஃப்ளூயன்சஸ் இன்றைக்கி. அதாவது ஒரு பொறுப்புள்ள கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பொறுப்பு இல்லாத இன்ஃப்ளூயன்சஸ், பொறுப்புள்ளவங்க இருக்காங்க, திருப்பியும் சொல்கிறேன், இல்லாத இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட்டு பாருங்கள், எப்போவுமே ஹோட்டல்ஸ்க்கு ரைடு போய் அந்த ஹோட்டல்ஸில் எது கெட்டது, எது நாத்தம் எடுத்தது, எது எக்ஸ்பைரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி இப்படி இருக்குது இந்த ஹோட்டலில் சாப்பிடாதீங்கன்றது தான் கவர்மெண்ட் வேலை. இன்ஃப்ளூயன்ஸோட வேலை அது அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. எங்கே டேஸ்ட் இருக்குது, எது நல்லா இருக்குது, இங்கே போய் சாப்பிடுங்க இப்படின்னு சொல்கிறது இவங்களுடைய வேலை. ஆனால் அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான அந்த கிச்சனை பற்றி இவங்க கவலைப்படவே மாட்டாங்க. எந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்ஸரும் அந்த ஃபுட்டை பற்றி மட்டும்தான் போகிறாங்கன்னா அதோடைய நீட்னஸ், க்ளீனினஸ், ஹெல்த்தினஸ் இதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதோடய விளைவு என்ன? சில ஃபுட் இன்ஃப்ளூயன்சஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா காசு கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்கு காசு கொடுக்குறாங்க. இதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த போய் அதை பார்த்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. அதை போய் ஒரு 10%, 1 மில்லியன்னா 10 லட்சம், ஒரு 2 லட்சம் பேர், 1 லட்சம் பேர், 50,000 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கடைக்கு லாபம் தானே. அப்போ நான் சொல்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி இது உலக பிரகாரமான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறக்கூடியதான மிக மோசமான விஷயங்கள். ஒரு அரசாங்கம் ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு காரியத்தை பார்க்கும்போது இவங்க அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்காங்கிறதுக்கான அந்த ஆப்போசிட்டை சொல்கிறேன் நான். ஆதி ஆகமத்தில் பார்த்தா மனித குமாரத்திகள் வந்து ரொம்ப சௌந்தரியம் உள்ளவர். அவங்க ட்ரெண்ட் வச்சுருக்காங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த தேவ பிள்ளைகளை, தேவபுத்திரரை. அப்போது இப்போ நம்மளே அப்படி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரையும் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க? நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாரும் யாரை ஃபாலோ பண்ண கால் பண்ணப்பட்டிருக்கோம்னா ஜீசஸை. ஆனால் இங்கே எல்லாரும் வந்து இப்போ என்ன ஃபாலோ பண்ணு, சாத்தா எப்படி அதை ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்கான்றதை பார்க்குறேன். இந்த எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இந்த வேதாகம் மட்டும்தான் ஏசு கிறிஸ்துவ கம் அண்ட் ஃபாலோ மீன் சொன்னது ஏசு கிறிஸ்து மட்டும் தான். இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ணுன்றாங்க, என்ன ஃபாலோ பண்ணு, ஒன்றை ஃபாலோ பண்ணுன்னு. எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் கிறிஸ்தவ பிள்ளையா இருக்கீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் யாரை எதை பார்க்குறீங்க அப்படின்றதுல ரொம்ப விஜிலண்ட்டாக இருங்க. ஏன்னா பிசாசு நம்மளை பரலோகம் போக விடாமல் பண்ண போகிறதுக்கு ரீசன் இந்த யூத்ஸை வந்து ஃபோன் தான், ஃபோன் அடிக்ஷன் தான். அதனால தான் நான் திருப்பி இதை சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதுல வெரி விஜிலண்ட். ஏன்னா நம்ம ஒரு வார்ஃபேரில் இருக்கோம், நம்ம நிற்கிறது ஒரு போர்க்களம். எனிமி எப்பெல்லாம் நீ அசந்த நேரம் உள்ளே வரலான்றதுல அழகாக ப்ரில்லியண்ட்டாக ஸ்கெட்ச் போட்டிருக்கான். ஹியூமன் ரைஸை பார்த்துக்கிட்டு இருக்கான் அங்கிள். அவன்
அதனால நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல நினைக்கிறேன். நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்கன்றதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் அல்டிமேட்டா யூ ஹேவ் டு ஃபாலோ ஜீசஸ். அண்ட் யாரை நீங்க உலகத்துல ஃபாலோ பண்றீங்கன்றதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அது ஸ்பிரிச்சுவல் பர்சனாவையும் தான் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் அங்கிள். ஸ்பிரிச்சுவலாகவும் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ. என்னென்னா யாரை ஃபாலோ பண்ணுறது ஸ்பிரிச்சுவலி அப்படிங்கிறத செப்பரேட் பண்ணி பார்த்து, அதாவது ஆவிகளை பகுத்தறிதல். இந்த ஆவிகளை பகுத்தறிந்து தேவனுடைய ஆவியோடு நடத்தப்படுகிற அந்த ஊழியக்காரனுக்கு பின்னாடி போகணும் ஃபாலோ. எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் அந்த ஒரு என்லைட் ஆகுது. என்ன அப்படின்னா எல்லாருமே எங்களை ஃபாலோ பண்ணுங்கன்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்றது ஒன்று இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கன்றது ஒன்று இருக்குது. அப்போது வி வாண்ட் டு ஃபாலோ கிரைஸ்ட் தானே. இப்போ இவங்க கிரைஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டாக இவங்க எல்லாருமே என்ன செய்ய வராங்க, ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. இவரை ஃபாலோ பண்ணால் நித்திய ஜீவன், என்னை பின்பற்றி வா ஃபாலோ பண்ண. இவங்கள ஃபாலோ பண்ணால் ஏதோ ஒரு விதத்தில் தேவனை விட்டு தூர போகிறதா இருக்குது. கண்டிப்பாக தூர போகுது இல்லைங்க. அவருடைய ப்ரோக்ராமில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் காமெடி, வெறும் ஜாலியாக இருக்குது, கொஞ்சம் ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. இப்போ அப்படிலாம் அந்த வேர்டெலாம் சொல்கிறாங்க, ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. அப்புறம் வந்துட்டு சில நேரத்தில் ரிலாக்ஸாக இருக்குது, என்டர்டெயினாக இருக்குது. என்ன வேணால் சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டே அதில் ஒரு வெறுமை இருக்கும் கட்டாயம் இல்லையா? நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுற ஒரு நல்ல யூடியூப் சேனல் பாருங்கள். ஒரு 10 வருஷம் கழித்து அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்னு இருப்பாங்க, ஆனால் வியூஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கும், அல்லது அந்த சேனல் இருக்காது. என்ன ட்ரெண்டு மாறிடுச்சு. நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த மாறுற ட்ரெண்டுக்குள்ளே போயிடுவீங்க. ஆனால் 2000 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறோம் கிரைஸ்ட்டை. ஒரு ஜென்ரேஷன் போக அத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம். இது வரைக்கும் யாரோ கிரைஸ்ட்டை உண்மையாக ஃபாலோ பண்ணவங்க ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. நான் வந்து நல்லா வந்தேன், அவர் வந்து என்ன ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டார் அப்படிலாம் சொல்லவே இல்லை. எத்தனையோ இன்ஃப்ளூயன்சஸ் தங்கள் ஃபாலோ பண்ணுறவங்கள தப்பாக நடத்தியிருக்காங்க. நம்மளே பார்க்குறோம். ஒரு ஃபுட் ரிவ்யூ கூட ஒருத்தர் போட்டிருந்தாங்க. அவர் பேச்சை கேட்டு நாங்கள் போய் பார்த்தோம், அந்த ஹோட்டல் சுத்தம் மோசம்னு அதுலேயே கீழே கமெண்ட் போடுறவங்களாம் இருக்காங்க. அப்போ நம்ம வந்துட்டு பல நேரங்களில் நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் ஆன்லைனில், ஏன்னா முந்தி வந்து ஒரு சர்ச்சை ஒரு பாஸ்டர் தான் நடத்தினார். இப்போ ஒரு சர்ச்சை வந்துட்டு 9000 பாஸ்டர் நடத்துகிறாங்க. உண்மையாக ஒரு பாஸ்டர் தான் இருக்கார். அங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது. அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு பாஸ்டர் வச்சுருக்காங்க. இவங்க எல்லோரும் சொல்கிறதையும் கேட்குறாங்க. இப்போ பாஸ்டர் சொல்கிறது சரியாக தப்பான்னு இதை வச்சு அனலைஸ் பண்ணுறாங்க. இதனோட விளைவு எங்கே போகுது அப்படின்னு சொல்லி காட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஆளாளுக்கு 10 பாஸ்டர் ஆகி போச்சு. அப்போது ஃபாலோ பண்ணுற நீங்கள் தான் ஒரு கான்ஷியஸோடு இருக்கணும். நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன், நான் நல்ல மெய்ப்பனை ஃபாலோ பண்ணால் என் மெய்ப்பன் எனக்காக ஜீவனை கொடுப்பான். நான் தப்பான மெய்ப்பனை ஃபாலோ பண்ணால் ஆடுகள் சிங்கமோ கரடியோ தான் விட்டுட்டு ஓடி போயிடுவான். ஸோ இன்றைக்கி ஆன்லைனில் கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவலி இந்த இன்ஃப்ளூயன்சஸ் ரொம்ப தப்பாக இருக்குது. நிறைய யூத்ஸ் வந்து தப்புன்னு தெரிஞ்சாலும் இல்லை அவர் பண்ண பரவாயில்ல இருக்கட்டும் என்ன இப்போ நான் அப்படின்னு சொல்லி அவர் கூட நிற்பேன்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து ராங் இன்ஃப்ளூயன்ஸு, தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி யாரை ஃபாலோ பண்ணுறோன்றதை அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னும் ரொம்ப அல்டிமேட், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர்னால் அவர் ஒருத்தர் மட்டும்தான், ஆவியானவர் மட்டும்தான். அவர் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நடத்தினார்னா அல்டிமேட்டாக நான் பரலோகத்துக்கு போவேன். ஏன்னா நேரோ இஸ் த கேட்டுன்னு சொல்லிட்டாரு. குறுகிய வழி பரலோகத்துக்கு போகிறதுன்றது. அப்போ குறுகிய வழியில் தான் நான் போகணும். அது கேட்டுக்கு போகிற வாசல் மிக பெருசாக இருக்குது. இங்கே எல்லாம் நீங்கள் வேறு யாரையோ ஃபாலோ பண்ணுறீங்க, வேறு யாரோனாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டா கட்டாயம் நம்ம வந்து கேட்டுக்கு தான் போவோம். அந்த குறுகிய வாசலை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப கசப்பாக தான் அங்கிள் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு. எப்படி இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வேணாமா, சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? இங்கே இருக்க போகிறது 70 வருஷமோ, மிஞ்சி போனால் 70 வருஷம் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. 70 80 வருஷம், நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க 100 வருஷம் கூட இருங்க. ஆனால் டைம்ன்றது இப்படி ஓடிடும். நாளைக்கு நான் வந்து ஒரு 100 வயசில் உட்காந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நான் தேவனோட செலவு பண்ணியிருக்கலாமே, முடியாது. நம்ம ஏஜ் போனாலும் நம்ம 100 வயசில் வச்சுக்கப்படுறவங்களும் இருக்காங்க தான், நான் அப்படி சொல்ல வரல. பட் நான் இப்போ யூத்தாக இருக்கிற நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் நேரம் செலவிடுறது என்றைக்குமே வீணாக போகாது. கட்டாயம் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு ஆள்னா அது ஆவியானவர் மட்டுமே. கண்ட்ரோல் பண்ணி நடத்த வைக்க போகிறவர் அவர் மட்டுமே. அவர்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆங்க, அவர்கிட்ட கண்ட்ரோல் ஆகுங்க, இங்கே லைஃப் வில் பி பியூட்டிஃபுல். இப்போ அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டார் உங்களை, அவர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கிறாருன்னா நீங்கள் கிரைஸ்ட் மாதிரி மாறிடுவீங்க. ஏன்னா அவர் அதை மாற்றத்துக்கு தான் அவர் நம்மகிட்ட இருக்கார். இப்போது நீங்கள் ஒரு சினிமா நடிகரை பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்குள்ளே ரொம்ப உள்ளுக்குள்ளே வந்துட்டார்னா நீங்கள் அவரை மாதிரி மாற தொடங்குவீங்க. போன எபிசோடில் பார்த்தோம். அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ ரோமர் 8:29 இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றுறாரு. இப்போது எஸ்தரை கொண்டு போயிட்டு ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க.
இப்போ நம்மளை கிரைஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆவியானவர் மாற்றுவார். அப்போ ஆவியானவரோடு கூட நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, எவ்வளோ தூரம் அவரை பார்க்குறோமோ, மேபி வசனத்தை பார்க்குறோமோ, அவ்வளோக்கு நம்ம மாறப்போகிறோம். இல்லை என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த என்டர்டெயின் பண்ணுறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க என்டர்டெயின் பண்ணுறது உங்களுக்கு வந்து மாற்றுமா. இன்றைக்கி நிறைய இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. இந்த ஆன்லைனில் நிறையா இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வருது. ஏன் அதெல்லாம் இல்லையா, அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுலேயுமே நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 10 பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு 2 பேர் தான் கரெக்டாக சொல்கிறாங்க, மிச்சம் 8 பேர் தப்பாக சொல்கிறாங்க. இன்னொன்று, அவங்க சொல்லக்கூடிய குறிப்பு எல்லாருக்கும் பொருந்தாது. மருத்துவ குறிப்பு ஒவ்வொருத்தருடைய பாடிக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து 15 நாளில் எனக்கு முடி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு பழைய ஃபோட்டோ புதிய ஃபோட்டோ ரெண்டுத்தையும் போடுறாரு. நான் வந்து வளரலனே சொல்லலை, வளர்ந்ததாகவே இருக்கட்டும், அது அவருக்கு. எல்லாருக்கும் அது நடக்காது. ஒவ்வொருத்தருடைய ஜீன் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு பரம்பரையாகவே இருக்கும், சில ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து இது எப்படி ஒரு ஆசை வார்த்தை காட்டி இவங்களை வந்து மாற்ற வச்சு ஒரு வகையில் அவர்களும் தப்பாக தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலரை தவிர சல்லடை போட்டு எடுக்க வேண்டியிருக்கு கரெக்டாக பேசுகிறவங்களே. நிறையா மெடிக்கல் படிக்காதவங்களே சொல்கிறாங்களே ஆன்லைனில். அதில் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுருவாங்க. அது வந்து கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்க, இது வந்து சும்மா ஒரு அனுபவம் மட்டும்தான் அப்படின்றவாங்க. அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதை தாண்டி இந்த இன்ஃப்ளூயன்ஸஸால் ஏற்படக்கூடிய வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா? கரெக்டாக இந்த ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துற விஷயங்கள் அது ரொம்ப அதிகமாக நடக்குது இன்ஃப்ளூயன்ஸ்னால. கடைசியில் அவங்க போயிடுவாங்க. பாதிக்கப்பட்ட சின்ன பிள்ளைங்க 19-20 வயசில் நான் ஃபாரின் கூப்பிட்டு போய் அது முதல்ல வந்து நார்மலாக நடந்துட்டு தான் இருந்தது. இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பண்ணுறாங்க. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். இதெல்லாம் வந்துட்டு உலகமே உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. ஆனால் ஒரு ஆவிக்குரியவர்கள் நீங்கள் வந்து நம்ம ஆவியினாலே பிழைத்திருந்தோமானால் நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம் தான் வசனம் சொல்லுது. அப்ப நம்ம ஆவியிலே பிழைத்திருக்கோன்ற ஒரே சாட்சி நம்ம ஆவியானவரால கண்ட்ரோல் பண்ணி நடத்தப்படுறோமா அப்படின்றது தான். இப்ப நான் ரசிக்கப்பட்டிருக்கேன்னா நான் அவரால் கண்ட்ரோல் பண்ணப்படணும். எண்ட் ஆஃப் த டே அதான் சொல்ல வரேன். அப்ப நம்ம இவரால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டோம்னா அங்கிள் ஈஸியா யாரு வந்து தப்பான பிரசங்கியாரு, யாரு வந்து தப்பா நம்மளுக்கு பிரசங்கம் பண்றாரு, இந்த டிசனிங் ஸ்பிரிட் அவர் தான் கொடுக்க முடியும். அந்த ஸ்பிரிட்டே நமக்குள்ள இருந்தாருன்னா கரெக்டாக எல்லாரையும் நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும் யாரை பண்ணக்கூடாதுன்றத அழகாக பகுத்தறிவு வந்து அவர் கொடுத்துருவார். அது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி போதனைகள் பெரும்பான்மையான சபைகளில் இல்லை. இப்போ சபைகளுமே எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, சபை என்பது தேவனுக்கு ஏற்ற மாதிரி ஜனங்களை மாற்றுவது தான் சபையுடைய வேலை. மணவாளனுக்கு ஏற்ற மாதிரி மணவாட்டியை மாற்றுறது சபையினுடைய வேலை. ஆனால் இன்றைக்கி பெரும்பான்மையான சபைகள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி விசுவாசிகளை மாற்றுறதா இருக்குது. நம்பர் 1 இல்லையா, விசுவாசிகள் விருப்பப்படி அவங்கள மாற்றுறது. பணக்காரராகணும், கோடீஸ்வரன் ஆகணும், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கங்கள். இங்கே பிரசங்கங்கள் முழுவதுமாக தேவனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, தேவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதா இங்கே இல்லை. அப்போ உள்ளே யார் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறான்னு சொல்லி பார்க்க வேண்டி இருக்குது. யாருடையதான வார்த்தை உள்ளே போகுது, எப்படி இருக்குது. நான் பல நேரங்களில் எங்கள் பாஸ்டர் ரொம்ப உயர்த்தி பேசுவேன். காரணம் என்னென்னா, எனக்கு அவர் கர்த்தரை காட்டினதுனால, சரியாக சத்தியம் போதிச்சதுனால. நான் ஒரு நாளும் எங்கள் பாஸ்டரை ஃபாலோ பண்ணது கிடையாது. அவரை மாதிரி முடி வெட்டிக்கிட்டு அவர் போகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படி நான் இருந்தேன்னா நான் அவரை மாம்சத்தில் ஃபாலோ பண்ணுறேன்னு அர்த்தம். நான் வந்து ஆவியில் அவரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரைஸ்ட்டுக்கு நேராக அவர் என்னை திருப்புறாரு, அவர் சொல்கிறத கேட்டு அவர் என்ன எங்கே சொல்கிறாரோ அங்கே போகிறேன். அதுதான் நான் அவர் உண்மைன்னு அர்த்தம். இங்கே என்ன நடக்குதுன்னா, எல்லோரும் தனக்கேற்ற மாதிரி விசுவாசியை மாற்றுறாங்க, தனக்கேற்ற மாதிரி தன்னுடைய ஃபாலோயர்ஸை மாற்றுறாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க உள்ள. அதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இவங்களுக்குள்ளே இருக்கிற வீழ்ச்சி அவங்களுக்குள்ளேயும் வரும். அந்த ஸ்பிரிட்டோடது வரும். இவங்களுக்குள்ள இருக்கிற பலகீனம் அவங்களுக்குள்ளேயே வரும். ஏன்னா நான் அந்த பழைய ஏற்பாடு படிக்கிறப்ப அடிக்கடி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப இதாக தோணும். நல்ல ராஜா வரப்போ கரெக்டாக இருப்பாங்க, அந்த தலைமை கரெக்டாக இருந்தால் உள்ளே கரெக்டாக இருக்கும். நான் அந்த இஸ்ரேல் மக்களை எடுத்து பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அந்த பாஸ்டர் என்ன நடத்துகிறாரோ அது மாதிரி தான் அவங்க இருப்பாங்கன்றது ரொம்ப ஒரு வெளிப்பாடான விஷயம். ஆமாம், அதாவது தலை எப்படியோ மூளை என்ன கட்டளை கொடுக்குதோ அதான உடம்பு செய்யும். ராஜா ஒன்று செஞ்சாருன்னா, அது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம தமிழில் சொல்லுவாங்க, அது 100% உண்மை. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி அப்படிம்பாங்க. ராஜா ஒழுக்கமாக இருந்தானா மக்கள் ஒழுக்கமாக இருப்பாங்க, ராஜா ஒழுக்கமாக இல்லாட்டி மக்கள் ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க. இது வந்து சபைக்கு பொருந்தும். சபைனா நான் சொல்கிறது வெறும் சர்ச் நடத்துகிறவங்க இல்லை. சபை என்பது 5 வகையான ஊழியத்தை சேர்த்தது தான். எவாஞ்சலிஸ்ட்டு, பாஸ்டரு, மெய்ப்பண்ணு, அப்புறம் வந்துட்டு டீச்சர். நான் சொல்கிறது டீச்சரு, மெய்ப்பண்ணு, அப்புறம் தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர். 5 பேருக்கு சொல்கிறேன். அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க.
இவங்க நல்லா கர்த்தருக்குள்ளே இருந்தாங்கன்னா அவனும் கர்த்தருக்குள்ளே இருப்பாங்க. இவங்க ஆவியில் நிறைஞ்சால் அவங்களும் ஆவியில் நிறைவாங்க. இவங்க வசனம் நல்லா பேசினா அவங்க வசனம் பேசுவாங்க. அதனால தான் நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு நல்ல ஊழியக்காரர்கிட்ட இருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரங்க உருவாகி வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ராங் சப்பான விதையுடையதான ஒரு ஊழியக்காரர்கிட்ட தப்பானவங்க தான் உருவாகி வருவாங்க. 1-2 நல்லவங்களும் வருவாங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து ஒரு யூதாஸ் உருவாகிட்டான், ஆனால் 11 நல்ல சிஷ்யர்கள் உருவானாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா 11 யூதாஸ் உருவாக்குறாங்க, ஒரு நல்ல ஊழியக்காரன் உருவாகிறான். ஸோ நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம், யாரை நம்ம அடாப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இவங்களும் கான்ஷியஸாக இருக்கணும். நாட் ஒன்லி இன் சர்ச், நீங்கள் சொன்ன மாதிரி உலக பிரகாரமாயும் சில நேரங்கள்லமா அந்த யூடியூப்பை தான் பார்க்குறாங்க. அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க பேசுகிற வார்த்தையை புல்பீட்டில் வந்து பேசுகிற பாஸ்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்க எந்த ஒரு நடிகரையோ யாரோ ஒருத்தரை ஒன்று பார்த்துருப்பாங்க. அது வந்து இங்கே வரும், அது வரும். இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு கத்தனை உணர்த்தினார். ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் வரும்போது பார்க்குறது வந்து நமக்கு தப்பு இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதில் வந்து தப்பாகவும் இருக்காது. ஆனால் அவங்க பேசுகிறக்கூடியதான சில டோன்ஸு, சில ஸ்லாங்கு அது நம்மக்கிட்ட வரும். இது எப்போ நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம பார்த்தது உள்ளேருந்து வெளியே கான்ஷியஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி ராங்காக நடத்துகிற இன்ஃப்ளூயன்சஸ், ராங்காக நடத்துகிற சர்ச்சஸ், இவங்க எல்லாரை விட்டு வெளியே வரணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியாக நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? அதான் வசனம் அல்டிமேட்டாக சொல்கிறது என்னென்னா, வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட். நம்ம பார்க்குறத வச்சு யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அல்டிமேட்டாக காணாமல் விசுவாசிக்கிறது தான் மேல். அவரை விசுவாசித்து அவரால் கண்ட்ரோல் பண்ணப்படுறது தான் யூத்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டு. ஆவியானவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுங்க, ஆவியானவரால் கண்ட்ரோல் பண்ணப்படுங்க. இது மட்டும்தான் நான் சொல்கிறேன். அவர் நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணுன்றதை அழகாக தெளிவாக வழி போட்டு காட்டுவார். அழகாக ஹெவனுக்கும் கூட்டிகிட்டு போய் நம்மளை சேர்த்துருவார், அல்டிமேட் டெஸ்டினேஷனுக்கும். இந்த எபிசோடில் டேக் அவேவாக நான் வந்து அதுதான் சொல்கிறேன், நல்ல வேர்ட். நீங்கள் ஆவியானவரை ஃபாலோ பண்ணுங்கள், அவர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணட்டும், நீங்கள் அவருடைய ஃபாலோயராக இருங்க, அவர் உங்களை கிறிஸ்துவுக்கு நேராக, சபைக்கு நேராக நடத்துவார். இதுதான் இந்த மொத்த எபிசோடையதான மிக முக்கியமான டேக் அவே. கர்த்தர் சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு வார்த்தையை வெல்லும் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.